முதலாவது, மணி இஸ் அ டூல் நாட் ஃபார் ஸ்பெண்டிங். அதாவது பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு முதலாவது மணி அப்படிங்கிறது ஒரு கருவி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அது வெறுமனே செலவு பண்ணுறதுக்கானது அல்ல. ஒரு கருவி அப்படிங்கிறத நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக் ஒரு ஸ்பேனர் எடுத்து ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா அது ஒரு டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதே மாதிரி தான் நீங்கள் பணத்தை ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறை அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போதும் அது ஏதாவது ஒரு சரியான விஷயத்தை உங்களுக்கு செய்யணும். அப்படி எதையுமே அது நிறைவேற்றலை அப்படின்னா அந்த பணம் சும்மா வெறுமனே ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படலை. அதனால் ஒவ்வொரு முறையும் பணத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது அதை ஒரு கருவி மாதிரி பயன்படுத்த கற்றுக்கோங்க. நீங்கள் நிதி சுதந்திரத்தை நோக்கி பயணிக்க என்னுடைய சேனலில் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததா, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஆமாங்க, பணக்காரங்க தங்களோட பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. காம்பவுண்டிங் அப்படிங்கிறது கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டி தான் செல்வத்தை வளர்க்கக்கூடிய மாயாஜால மந்திரம். பணத்தை வெறுமனே சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லைங்க, அதை சரியான விதத்தில் முதலீடு பண்ணணும். அந்த முதலீடு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை சரியான விதத்தில் முதலீடு பண்ணணும். இப்படி முதலீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை திரும்ப திரும்ப முதலீடு பண்ணுறதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அது ஒரு மிகப்பெரிய செல்வமாக மாறும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செல்வத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா பணக்காரங்க தொடர்ந்து பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த காம்பவுண்டிங் பவரை தங்களோட பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. அடுத்ததா, இன்வெஸ்டிங் ஏர்லி. பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே சீக்கிரமாகவே அவங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம முன்னாடி பேசின அந்த காம்பவுண்டிங் பவர் அது பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யணும். அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக பின்னால் போக போக இந்த காம்பவுண்டிங் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிஷினாக மாறும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எவ்வளவு சீக்கிரமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு காலம் போக போக அது மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாம்பவானான வாரன் பஃபெட்லாம் 10 வயசுக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தவர். அதனால தான் எந்த ஒரு பெரிய கம்பெனி எதுவும் ஸ்டார்ட் பண்ணாமலேயே உலக பணக்காரர்கள் மத்தியில் அவர் இருக்கக்கூடிய அளவுக்கான சூழல் இருக்குது. அடுத்ததாக, டிலேடு கிராட்டிஃபிகேஷன். பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவசரப்பட்டு பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது இம்பல்ஸ் பையிங். ஒரு பொருளை பார்க்குறோம், பார்த்த உடனே அதை வாங்கணும்னு சொல்லி ஆசை வருது, உடனே யோசிக்காமல் அந்த பொருளை வாங்கிடுறது. இது மிக மிக தவறானது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்கள் பாக்கெட்லேருந்து எவ்வளவு பணம் போகுது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் சார்ந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. முதலாவது, ஒரு பொருள் தனக்கு தேவையில்லை அப்படின்னா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்ததாக, அந்த பொருள் அவங்க சொல்கிற விலையிலிருந்து குறைச்சி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அதை வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸை தேட சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஆசையை திருப்தி பண்ணுறதுக்காக பாக்ஸில் போட்டிருக்கிற ப்ரைஸை கொடுத்து பொருளை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய உண்மையான விலையை விட 20% வரைக்கும் கூட நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக, ஹவு டு ஏர்ன் மணி. பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கறனால அப்படியே அந்த பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு வெறுமனே பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, பணத்தை உருவாக்க சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பாங்க. என்னதான் பணம் இருந்தாலும் முதலீடு இருந்தாலும் அதன் மூலமாக வருமானம் வந்துக்கிட்டு இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் அதனுடைய மதிப்பை இழந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃப்ளேஷனால். என்றைக்கு ஒரு பணக்கார குடும்பம் வெறுமனே முதலீட்டை மட்டும் சார்ந்துக்க ஆரம்பிக்குதோ அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்த்தை இழக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? கண்டிப்பாக பணம் ஏர்ன் பண்ணணும். அதனால் பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. வேலைக்கு போயோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ கண்டிப்பாக அவங்க பணம் ஏர்ன் பண்ணணும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட்டிருக்கிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக, பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது பணத்தை எப்படி திட்டமிட்டு செலவு பண்ணணும், சரியான விதத்தில் நான் பணத்தை செலவு பண்ணுறேனா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இந்த 2 விஷயத்தையும் பணக்காரங்க தங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சரியான விதத்தில் திட்டமிட்டு உங்களுடைய பணத்தை செலவு பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பணம் பல விஷயங்களில் வீணாக போகும். உங்களுக்கு அவசியமே இல்லாத பல விஷயங்களில் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எதுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத திரும்பி பார்த்து சரியான விதத்தில் தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன்னா அப்படிங்கிறத சோதிக்கலை அப்படின்னா அப்பவும் உங்களால் பல தவறான விஷயங்களுக்கு உங்களுடைய பணம் போகிறத தடுக்க முடியாது. ஸோ பட்ஜெட்டிங் அண்ட் ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக, யூஸிங் டெப்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி.
அதாவது பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு கடனை எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது கடனில் 2 விஷயம் இருக்குதுங்க. கெட்ட கடன், நல்ல கடன். கெட்ட கடன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, அந்த வாங்கின அடுத்த நாளில் இருந்தே அதனுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் கெட்ட கடன். நல்ல கடன் அப்படிங்கிறது நீங்கள் கடன் வாங்குறீங்க, அதனுடைய மதிப்பை நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி அதிகப்படுத்துகிறீங்க. இப்படி செஞ்சால் அது நல்ல கடன். அதனால் பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு கெட்ட கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நல்ல கடனை சரியான விதத்தில் தேவைப்பட்டால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 70,000 ரூபாய்க்கு கடனுக்கு டிவி வாங்குறீங்க, அந்த டிவி அடுத்த நாளில் இருந்து அதனுடைய மதிப்பை இழக்க ஆரம்பிக்கும். வாங்கி 4 நாள் கழித்து அந்த டிவி இன்னொருத்தன்ட்ட விற்க போனீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு கடன் வாங்கி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அந்த கடனுக்கு வருஷத்துக்கு 8% வட்டி கூட இருக்கலாம், ஆனால் அந்த லேண்ட் அடுத்த வருஷத்துலேயே டபுள் மடங்கு விலை உயர்ந்துருச்சு. அதனால தான் எப்போவுமே கெட்ட கடன்லேருந்து தள்ளி நிற்கணும். நல்ல கடன் ஸ்ட்ராட்டஜிக்காக தேவைப்பட்டால் கவனமாக வாங்கிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நான் தனியாகவே கூட ஒரு வீடியோ போடலாம். இது மட்டும் இல்லைங்க, மற்ற விஷயங்களை பற்றியும் கூட தனித்தனியாக வீடியோ போட முடியும். ஏதாவது பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோ போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நெகோசியேஷன். பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைங்களுக்கு பேரம் பேச சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னது போல் மார்க்கெட்டில் எந்த ஒரு ப்ராடக்டினுடைய ப்ரைஸும் இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் தான். ஒரு பொருளினுடைய உண்மையான விற்பனை விலையிலிருந்து ஒரு 20% அதனுடைய பொருளுடைய விலை அதிகமாக உயர்த்தி தான் எல்லா கம்பெனிக்காரங்களும் தங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. காரணம், கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக பேரம் பேசுவாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த பொருள் வருது. நோ காஸ்ட் இஎம்ஐ, டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பின்னால் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி தொடக்கத்திலே விலை உயர்த்தி இருந்தால் தான் அவங்களால பின்னால் தாக்கு பிடிக்க முடியும். அதனால் எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் கண்டிப்பாக பேரம் பேசுங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ விலையை குறைக்க முடியுமோ குறைச்சி வாங்குங்க. அடுத்ததாக மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். ஆமாங்க, ஒரே ஒரு இடத்துல இருந்து இல்லைங்க, பல இடங்கள்ல இருந்து வருமானம் வர்றது. பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நீ சார்ந்து இருக்கக்கூடாது, மோர் தேன் 1 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த இன்கம் வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது முழுமையாக பாதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஸ்தம்பிச்சிடும். அதுவே உங்களுக்கு ஒரு 3-4 இடங்கள்லேருந்து இன்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா திடீர்னு ஒருவேளை ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து தடைப்பட்டாலும் கூட மீதி இருக்கிற சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் உங்களால் உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மென்டாலிட்டியிலேருந்து மாறி அட்லீஸ்ட் ஒரு 3 சோர்ஸ் ஆஃப் இன்கமாவது உங்களுக்கு வர்ற மாதிரி காய் நகர்த்துங்க. அடுத்ததாக ஃபினான்ஷியல் எஜுகேஷன். ஆமாங்க, பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு பணத்தை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியும் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் கற்றுக்கிறது இல்லைங்க, அவங்க தங்களுடைய வாழ்க்கை முழுக்க கற்றுக்கிறது. காலங்கள் மாறும், சூழல்கள் மாறும், புதுவிதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஒருவேளை எக்கனாமிக் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு இடத்துக்கு மாற்றணும், பணத்தை பற்றிய விதிகள், பணம் எப்படி செயல்படும், இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டால் தான் ஒரு நபர் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை பாதுகாத்து பராமரித்து முதலீடு பண்ணி அதன் மூலமாக செல்வம் சேர்க்க முடியும். அதனால் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் லேர்னிங் தான். எப்போவுமே நீங்களும் இந்த பொருளாதாரத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபிலந்த்ரஃபி அண்ட் கிவிங் பேக். ஆமாங்க, பணக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு சமூக சேவை செய்ய வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தையும் பணத்தை திரும்ப சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம பொதுவாக பணக்காரங்க அப்படின்னாலே கெட்டவங்க, தப்பான விதத்தில் பணம் சம்பாதிச்சு தான் இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உண்மை அது கிடையாதுங்க. பெரும்பாலான பல பணக்காரர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சரியான ஒரு தொழிலை கண்டுபிடிச்சி ஒரு கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான கஸ்டமர்ஸ்ட்டை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக தான் பணம் சம்பாதிச்சு பணக்காரங்க ஆகிறாங்க. உண்மையாகவே கஷ்டப்பட்டு பணக்காரங்க ஆன எல்லாருக்குமே கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். அதாவது அப்படிப்பட்டவங்களுக்கு ஏழ்மைன்னா என்ன, கஷ்டம்னா என்ன, பசின்னா என்னன்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஒரு நபர் ஏழ்மையில் இருக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கும் அவர் மட்டுமே காரணம் இல்லை, சமூகத்தில் இருக்கிற மற்ற காரணங்களும் கூட அவர் அந்த மாதிரி ஒரு ஏழ்மையில் வச்சுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பணக்காரங்க உணர்ந்து தான் இருக்கிறாங்க. அதனால் பல பணக்காரங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சமூக சேவை பண்ணுவாங்க, தேவைப்படுறவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை செய்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அந்த பணம் கஷ்டப்பட்ட ஒரு சிலருக்கு
அவங்களுடைய தேவைக்கு உதவலை அப்படின்னா அந்த பணத்துக்கு எந்த ஒரு மதிப்புமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், நீங்களும் உங்களோட அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது உதவி பண்ணுங்கள். அதுதான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நான் சொன்ன எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.